நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது ரொம்ப சிம்பிளான சாக்கோ சிப்ஸ் ரொசெட் கேக். இது ரொம்ப சுலபம். இப்ப செஞ்சு பழகிறவங்க கூட இதை செஞ்சிடலாம். இங்க நான் முன்னாடியே பேக் பண்ணி வச்ச சாக்லேட் ஸ்பாஞ்சை எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சீக்கிரம் சொல்லிடுறேன் முட்டை இல்லாத சாக்லேட் ஸ்பாஞ்சை எப்படி செய்யறதுன்னு. பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்ய முதல்ல நான் இங்க அரை கப்புக்கு பாலை எடுத்திருக்கேன். இது ரூமோட வெப்பநிலையில இருக்கு. இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. அப்புறம் 1/4 கப் எண்ணெய், அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பால், இது பொடி செய்யப்பட்ட சர்க்கரை அரை கப், இது 3/4 கப்புக்கு மைதா. நான் இதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்து தனியா வைக்கிறேன். ஏன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரை சேர்த்துக்க போறோம். இது கோகோ பவுடர் இனிப்பில்லாதது தான். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் இது கூட அரை டீஸ்பூன் காஃபி பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட எலுமிச்சை சாறு சேர்த்த பால் கலவை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் பாலை எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். நான் இங்க 4 இன்ச்சுக்கு கேக் டின்னை எடுத்திருக்கேன். அடியில பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு கிரீஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா டின் முழுசாவே எண்ணெயை தேய்ச்சி கிரீஸ் பண்ணிட்டேன். நான் அவனை ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். இந்த கேக் பேக்காக ஒரு 20-25 நிமிஷம் எடுக்கும். இங்க பாருங்க, இப்ப இந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேக் முழுசா பேக் ஆயிருச்சு. இப்ப இந்த கேக் முழுசா சூட ஆற விட்டுறலாம். ஒரு 1-2 மணி நேரம் ஆகும். இப்ப இந்த கேக் அறையோட வெப்பநிலையில வந்துருச்சு. நான் ஓரங்கள இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறம் மேல இருந்து இந்த கேக்க வெட்டிக்கிறேன். இப்ப பாருங்க, நமக்கு தட்டையான ஒரு பகுதி கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கேக் ஐசிங் பண்ண தயாரா இருக்கு. இப்ப இந்த கேக்க நான் நடுவுல இப்படி வெட்டிக்கிறேன். இது மாதிரி கத்திய இப்படி சுத்தி நகர்த்தி கேக்க வெட்ட போறேன். இப்ப நமக்கு ஒரே மாதிரி 2 கேக் கிடைச்சிருக்கு. இந்த கேக்க நான் சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இந்த கேக் ஈரத்தன்மையோட இருக்க நான் சாதாரண தண்ணிய எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சக்கரை தண்ணிய கூட எடுத்துக்கலாம், ஃப்ளேவர்டு தண்ணியும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஸ்டெப் கேக்குக்கு ரொம்ப முக்கியம். இந்த கேக்ல நான் விப் கிரீமை யூஸ் பண்ண போறேன். இங்க என்கிட்ட வெண்ணிலா அப்புறம் சாக்லேட் விப் கிரீம் ரெடியா இருக்கு. அப்புறம் இந்த விப் கிரீம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஏற்கனவே வீடியோவா என்னோட சேனல்ல இருக்கு. உங்களுக்கு விப் கிரீம் செய்யும் போது வர எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த வீடியோல தீர்வு இருக்கும். இந்த சாக்லேட் கிரீமை எடுத்து நான் இப்படி முதல்ல நடுவுல போட்டுக்கிறேன். அப்புறம் இதை நல்லா தட்டையா பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இது சாக்கோ சிப்ஸ். இதை ஈஸியா எந்த பேக்கரி கடைகள்லயும் வாங்கிக்கலாம். இதையுமே நான் இப்படி வச்சுக்கிறேன். நீங்க உங்க குழந்தைங்க சாப்பிடுற சாதாரண சாக்லேட்டை நல்லா துருவி கூட எடுத்துட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். இது ரொம்ப சாதாரணமான பிகினர்ஸ் கேக். இப்ப லேசா அந்த சாக்கோ சிப்ஸை அழுத்தி விட்டுக்கலாம். அப்புறம் அடியில இருக்கிற இந்த கேக் பகுதியை எடுத்து நம்ம கேக்கோட மேல் பகுதியா மாத்திக்கலாம். எப்பவுமே அடிப்பகுதி தான் மேல வரணும். ஏன்னா ஐசிங் செய்யும் போது அப்பதான் உங்களுக்கு தட்டையான பகுதி இருக்கும். இப்ப நம்ம போட்ட இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த முழு கேக் மேலையும் க்ரம் கோட் போட போறேன். க்ரம் கோட் அப்படின்னா இந்த சின்ன சின்ன கிரம்ப் வெளியில வந்திருக்கும் இல்லையா, முழுசா செட் ஆகி இருக்குமே, அதுதான். நான் இங்க இந்த வெண்ணிலாவை எடுத்திருக்கேன். அப்படின்னா சாதாரண ஒயிட் கிரீம், விப் கிரீம். கேக் மேலையும் நான் கொஞ்சமா கிரீமை போட்டிருக்கேன். இப்ப இந்த கேக் வந்து முழுசா கிரீமால கவர் பண்ணப்பட்டிருக்கு. நான் இந்த கேக்க கொஞ்ச நேரத்துக்கு, அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். அப்பதான் முழுசா செட் ஆகும். இப்ப இந்த முழு கேக்கையும் நான் ரொசெட்டால டெக்கரேட் பண்ண போறேன். நான் இந்த ஸ்டார் நோசலை எடுத்திருக்கேன். இது பேசிக் ஸ்டார் நோசல். இந்த ஸ்டார் நோசல் எல்லா பேக்கரி கடைகள்லயும் லூஸ்ல கிடைக்கும். அப்படின்னா நீங்க முழு செட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பேசிக் ஸ்டார் நோசலை வச்சு நீங்க சின்ன சின்ன ரொசெட்டை செய்யலாம். நம்ம இப்ப ஒரு டார்க் கலர் லேயர் ரொசெட்டை போட போறோம். மேல இருக்கிற லேயரை விட இப்ப போட போறது கொஞ்சம் லேசான பிரவுன் கலர். இங்க என்கிட்ட மிச்சம் இருக்கிற சாக்லேட் கிரீம் இருக்கு. இதை நான் பிளெயின் ஒயிட் விப் கிரீம் கூட சேர்த்துக்கிறேன். அப்ப நமக்கு கொஞ்சம் லைட் கலர் கிடைக்கும். லைட் கலர் விப் கிரீமை வச்சு இப்ப ரொசெட்டை நான் போட போறேன்.
இப்ப தயாராயிருச்சு. இப்ப கேக்குக்கு மேலவும் லைட்டான ரொசட்டை போட போறோம். இத திருப்பி ரொசட்டை நல்லா பக்கமா வர மாதிரி போட போறோம். மேலையுமே நம்ம போட்டுக்க போறோம். அப்புறம் கேக்கோட நடுவுல பெரிய சாக்லேட்ட நான் இப்படி துருவிட்டு இந்த இடத்த நிரப்பிக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப சிம்பிளான சாக்கோ சிப் ரோசெட் கேக்.